ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது திருமணத்திற்கு பின் செல்வந்தராகும் அமைப்பு யாருக்கு? இதன் தலைப்பு. பொதுவாக கல்யாண வாழ்க்கையில் நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கே நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதை விட இன்னும் ஒரு படி மேலே திருமணமான உடனே வாழ்க்கையில் படன்னு வளர்ச்சி, முன்னேற்றம், வேலைவாய்ப்பு, தொழில் விருத்தின்னு போகிறது ஒரு அற்புதமான யோகிதை. ஒரு சாதாரணமான நிலையில் பிறந்து சாதாரணமான ஒரு படிப்பு படிச்சுட்டு ஒரு சராசரி லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கிற எத்தனையோ பேர், இது ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே பொருள். ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வேறு மாதிரி லெவலில் முன்னேறுவாங்க. அவங்க செய்கிற தொழிலாகட்டும், வேலையாகட்டும், உத்தியோகமாகட்டும், பொருளாதார நிலையாகட்டும் நல்ல வளர்ச்சி அடைஞ்சு மற்றவங்க பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கான உயரத்துக்கு போவாங்க. அந்த மாதிரியான கிரக அமைப்பு யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திற்கு 2ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 3 வீடுகளும் பெரிய அளவில் பாதிக்கப்படாமலும், 2ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 3 வீடுகளும் பெரிய அளவில் பாதிக்கப்படாமலும், இந்த 3 வீட்டு அதிபதிகளும், இந்த 3 வீட்டு அதிபதிகளில் யாரேனும் ஒருவர் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் அப்படிங்கிற நிலையில் இருந்து அவங்க தசை கல்யாணத்துக்கு பிறகு உங்களுக்கு நடப்புக்கு வருதுன்னா கண்டிப்பாக ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் உங்களோட லைஃப் செல்வாக்கு மிக்கதாக, வசதி வாய்ப்பு மிகுந்ததாக மாறும். புரிஞ்சுதுங்களா? திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன். உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி பெரிதாக கெட்டு போகாமல் இருந்து, அதாவது அவங்க நீச்சம் அடையாமல், அஸ்தமனம் அடையாமல், கிரகணம் அடையாமல் இருந்தாலே போதும், பகை அடையக்கூடாது. கெட்டு போகாமல் இருந்து இந்த 3 வீட்டு அதிபதிகள் இதில் யாராவது ஒருவர் ஆட்சியோ உச்சமோ பெற்ற நிலையில் அவருடைய தசை உங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு நடப்புக்கு வருது. ஒரு 25லேருந்து 30 வயசுக்குள்ளே ஆண்கள் கல்யாணம் முடிக்கிறாங்க. 20 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே பெண்கள் கல்யாணம் முடிக்கிறாங்க. இந்த கல்யாணம் முடித்த பிறகு வரக்கூடிய தசைகளில் இந்த 3 வீட்டு அதிபதிகள் யாராவது வலுப்பெற்ற நிலையில் தசை நடத்தினார்னா, ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடகலக்கண ஜாதகம். இப்போ கடகலக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி சூரியன், 7ஆம் அதிபதி சனி, 11ஆம் அதிபதி சுக்கிரன். இந்த ஜாதகருக்கு சனி உச்சம். கடகலக்கணம், சனி உச்சம், 4ஆம் வீட்டில் சனி உச்சம், வீடு கொடுத்த சுக்கிரன் 9ல் உச்சம். 4ஆம் இடத்துல சனி உச்சம், வீடு கொடுத்த சுக்கிரன் 9ஆம் இடத்துல உச்சம். அப்போ 7ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் நல்ல வலுவாக இருக்காங்க. இது ஒரு யோகம். இந்த ஜாதகத்திற்கு குடும்பாதிபதி சூரியன் மேசத்தில் உச்சம். சரிங்களா? குடும்பாதிபதி உச்சம், 11ஆம் அதிபதியும் உச்சம், 7ஆம் அதிபதியும் நல்ல வலுத்த ஒரு ஜாதகம். இந்த ஜாதகருக்கு திருமணம் முடியும் போது கேது மகாதிசையின் கடைசி பகுதி, சுக்கிரதிசையினுடைய சுயபுத்தியில் கல்யாணம் ஆகுது. கேது மகாதிசையில் பொண்ணு பார்க்குறாங்க, முடிவாகுது. சுக்கிரதிசையோட சுயபுத்தியில் கல்யாணம் பண்ணிடுறாங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே நடக்கிறது சுக்கிரதிசை. சுக்கிரன் திசை ஒரு 19 வருஷம் நடந்து முடிஞ்சோடனே அதுக்கடுத்து அப்படியே வர்றது குடும்பாதிபதி சூரிய திசை. அது ஒரு 6 வருஷம். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் நல்ல ராஜயோக திசைகள். இதில் 11ஆம் அதிபதிகளே திசை நடத்ததுனால ஆஃப்டர் மேரேஜ் நல்ல வேலை கிடச்சி ஃபாரின் போயிட்டு அங்கேயே க்ரீன் கார்டு வாங்கி செட்டில் ஆகி இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாதம் 20 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குகிற ஒரு பொசிஷனில் இருக்கார். இது அமைப்பு கண் முன்னாடி நடந்த விஷயம். ஒரு சாதாரணமான ஒரு திருமண வாழ்க்கை தான் அவருக்கு நடந்துச்சு. திருமணம் பண்ணிக்கிட்டது கூட ரொம்ப பெரிய வீடுன்னு சொல்லிட முடியாது. அவங்களும் சராசரியான ஆள் தான். ஆனால் இவருக்கு திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் நிகழ்ந்தது. இதுதான் கிரக அமைப்பு. இன்னும் சிலருக்கு எப்படி ஏற்படும்னு கேட்டிங்கன்னா, சராசரியான லைஃப்பை இவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க. திடீர்னு ஒரு ஆக்சிடெண்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பொருளாதார ரீதியாக வசதியான குடும்பத்தில் வாழ்க்கப்படுவாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு கும்பலக்கண ஜாதகம். இந்த கும்பலக்கண ஜாதகருக்கு 2ஆம் அதிபதி குரு 6ஆம் இடத்துல உச்சம், ஃபுல் பவரில் இருக்க. 7க்குடைய சூரியனும் உச்சம். 7க்குடைய சூரியனும் 3ஆம் வீட்டில் உச்சம். இவருக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி. சூரியனும் புதனும் ஒரே வீட்டில் இணைந்திருந்த ஜாதகம். இவருக்கு 11ஆம் அதிபதியாகவும் குருவே வந்துடுறாரா. அப்போ 2, 11 கூடையவர் 6ல் உச்சங்கிற போது இவரோட ஜாதகத்தில் இவரும் சாதாரணமாக ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டவர் தான். சாதாரணமான கல்யாணம் தான் இவருக்கும் நிகழ்ந்தது. ஒன்றும் பெரிய அளவில் பொண்ணு வீடும் பெரிய வசதி கிடையாது, பையன் வீடும் இவரும் பெரிய வசதி கிடையாது. நார்மலாக ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி ஒரு சின்ன மளிகை கடை, ப்ரொவிஷனல் ஸ்டோர் தான் நடத்திக்கிட்டு இருந்த ஒரு மனிதர். இதில் பொண்ணோட சைடில்
ரொம்ப காலமாக தீர்க்கப்படாத இருந்த ஒரு கேஸ் முடிவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரும் சொத்து திடீர்னு அவங்களே எதிர்பார்க்காத நேரத்தில் கிடச்சி அது வந்து அவங்க பொண்ணு கட்டின இடத்துல பார்த்திங்கன்னா அவருக்கு வெறும் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை மட்டும்தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மாமனார் வழியில் பொண்ணு கட்டின வகையில் இவருக்கு சொத்துக்கள் கிடச்சி சாதாரணமான டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை பெரிய லெவலில் டெவலப் பண்ணி இன்றைக்கி பெரிய சிட்டிகள் எல்லாத்துலேயுமே இவங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குது. அந்தளவுக்கு வளர்ச்சி அடையாது. ஸோ இதெல்லாம் சூட்சுமங்கள். உங்கள் ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தனாதிபதி லாபாதிபதி அதாவது தனாதிபதிக்கு இன்னொரு பேர் என்னென்னா குடும்பாதிபதி. குடும்பம்ங்கிறது உங்களுக்குன்னு ஒன்று அமைஞ்ச உடனே வாழ்க்கை வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கிறது. குடும்பங்கிற ஒரு அமைப்புக்குள்ள ஜாதகர் போன உடனே வாழ்க்கையில் முன்னுக்கு வரும். இன்னொரு ஜாதகம் பார்க்கலாம். ஒரு விருச்சிக லக்ன ஜாதகம். இந்த விருச்சிக லக்ன ஜாதகருக்கு 2ஆம் அதிபதி குரு பாக்கியஸ்தானத்தில் உச்சம், 7ஆம் அதிபதி சுக்கிரன் 7லேயே ஆட்சி, இவருக்கு 11ஆம் அதிபதி புதன் வந்து 8ஆம் இடத்துல ஆட்சி, 8ஆம் இடத்துல புதன் ஆட்சி, 7ஆம் இடத்துலேயே சூரியனும் இருக்கார். 10 கூடையவர் 7ல் நல்ல வலுவான அமைப்பில் உட்காந்துருக்காரு சுக்கிரனோட சேர்த்து. இந்த ஜாதகி திருமணம் முடிக்கும்போது நல்ல ஒரு லட்சியங்கள் கொண்ட ஒரு பெண்மணி திருமணம் முடித்தாங்க. திருமணம் முடித்த பிறகு பார்த்திங்கன்னா இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் எழுதி வேலை வாங்கினாங்க. வேலை கிடைச்ச பிறகு படிப்படியாக பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப பெரிய வளர்ச்சி, முன்னேற்றம், பொருளாதார வெற்றி. அப்போ திருமணத்துக்கு பிறகு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அந்த அமைப்பு அப்படிங்கிறதுல வந்து இந்த 2, 7, 11ஆம் இடங்கள் ரொம்ப சூட்சமாக வேலை செய்யும். இதில் ஒரு நுணுக்கமும் இருக்குது. 11ஆம் அதிபதி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தால் முதல் திருமணம் தோற்று போய் மறு திருமணம் நடக்கும் வாய்ப்பு உண்டாகுமே அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அது மறுப்பதற்கில்லை, ஆம் உண்மைதான். ஆனால் அது 7ஆம் அதிபதி பலகீனமான நிலையில் 11ஆம் அதிபதி வளர்த்தா தான். 7ஆம் அதிபதி டோட்டலாக கெட்டு போன பிறகு 11ஆம் அதிபதி வளர்த்தா தான் அந்த மறு திருமணம்ங்கிற அந்த ஆப்ஷனுக்கெல்லாம் போகணுமே ஒழிய 7ஆம் அதிபதி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்போது 11ஆம் அதிபதியின் வலு என்பது தன லாப மேன்மைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக தான் அது போயிடுமே ஒழிய மோசமான விளைவுகளாக இருக்காது. புரிஞ்சுங்களா? 2 கூடைய குரு பகவான் உச்சம் பெற்று லக்னத்தை பார்ப்பது, குடும்பாதிபதி உச்சம் பெற்றாலே குடும்பம் அமைஞ்ச பிறகு நீங்கள் உயர ஆரம்பிப்பீங்க. குடும்பம் அமைகிறதுக்கு முன்னாடி ஒரு சராசரியான லைஃப் போயிட்டுருக்கும். அப்போ குடும்பம் அமைஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா படப்படன்னு வாழ்க்கையில் வேறு லெவலுக்கு போவாங்க. இதில் வசதியான வாழ்க்கை துணை அமையிறதுங்கிறது ஒரு பக்கம் வரும். இன்னொன்று, திருமணம் அமைந்த பிறகு இவர்கள் வசதியான வாழ்க்கையை அனுபவிப்பார்கள்ங்கிற விதியும் வரும். நேரடியாகவே வசதியான வாழ்க்கை துணை அமையிறதுங்கிறதுல இன்றைக்கி சில முரண்பாடுகள் உண்டு. சினிமா கதையில் நடக்கிற மாதிரி எப்பயுமே லைஃப்பில் நடக்காது. இப்போ உதாரணமாக நல்ல வசதியான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தவங்க சாதாரணமான நிலையில் இருக்க ஒரு பையனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு இன்றைக்கெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. ரொம்ப நெருங்கிய ரத்த சம்பந்தம், தாய் மாமன் பிள்ளை, அத்தை பிள்ளைனாலுமே கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது திருமணத்துக்கு பிறகு உங்கள் வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறதுக்காகத்தான் இந்த காரணிகளை நம்ம மெயினாக எடுத்துக்கணும். புரிஞ்சுதுங்களா? இப்போ ஒரு சில இடங்களில் அபூர்வமாக இந்த மாதிரி நடக்கும். கல்யாணமாகி தோற்று போயிருப்பாங்க. கல்யாணமாகி தோற்று போயிட்டு செகண்ட் மேரேஜ் பார்க்கும்போது வசதி பற்றி பெருசாக கவலைப்படாமல் பொண்ணு கிடச்சா போதும்னு கல்யாணம் பண்ணுறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி சில நிகழ்வுகளும் வரும். ஆனால் அதில் நீங்கள் ஒன்றை தியாகம் பண்ணி தான் இன்னொன்று அடைவீங்கிற மாதிரி விதி வரும். இப்போ நான் சொன்ன இதில் இந்த அமைப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு 2ஆம் அதிபதி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்து பெருசாக கெட்டு போகாமல் இருந்து, 7ஆம் அதிபதி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்து பெருசாக கெட்டு போகாமல் இருந்து, 11ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருந்து திருமணத்துக்கு பிறகு இவர்களில் ஒருவரோ இருவரோ திசை நடத்த வந்தாங்கன்னா போதும், கண்டிப்பாக வாழ்க்கை பிரகாசமாகவும் முன்னேற்றமாகவும் திருமணம் செய்ததில் அர்த்தம் பொதிந்ததாகவும் அதன் பிறகு வாழ்வியலில் நடக்கும் சம்பவங்கள் மனதிற்கு இனியதாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் இருக்கும். எப்போவுமே இந்த 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதிங்கிறவங்க கூட்டாஞ்சோத்தில் பெருச்சாலி விடுற கதை தான். இவங்க வந்து தொடர்பு கொள்ளக்கூடாது. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் 6, 8, 12ங்கிற மாதிரியான துர்ஸ்தான கிரகங்கள் வந்து இந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர்களோடு தொடர்பு வச்சுட்டாங்கனாலே அந்த இடம் கெட்டு போயிடும். அதனால் விதிகள் என்பதை பார்க்கும்போதே விதி விலக்குகளையும் நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ரொம்ப சிம்பிளான விதி தான் இது. 2, 7, 11 இவங்க கெட்டு போகாமல் இருக்கணும். பகை, நீச்சம், அஸ்தமனம், கிரகணம் இது அடையக்கூடாது. பகை, நீச்சம், அஸ்தமனம், கிரகணம் இந்த 4 நிலை அவங்க அடையாமல் இருந்தால் போதும். இதில் யாராவது ஒரு ஆள் பவர்ஃபுல்லாக இருந்தால் போதும். யாராவது ஒருவர் வலுத்து ஆட்சியோ உச்சமோ அடைந்திருந்து அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தசை நடத்தணும். ஒரு சம்பவங்களை தீர்மானிப்பது தசை தான். தசை நடப்புக்கே வரலைன்னா அது சாதாரணமான நிகழ்வாக போய்விடும். புரிஞ்சுங்களா? தசை நடப்புக்கு வரணும். அந்த தசை நடப்புக்கு வந்து அது திருமணத்துக்கு பிறகும் நடப்புக்கு வரும்போது அல்லது திருமணம் நடக்கும் காலத்தில் நடப்பில் இருக்கிறது அது ஒரு நீண்ட கால தசையாக இருக்கிறதுங்கிறது உங்கள் வாழ்வியலில் மலர்ச்சியையும் திருமணத்துக்கு பிறகு செல்வாக்கையும் சொல்வாக்கையும் பொருளாதார வெற்றியையும் வசதி வாய்ப்புகளையும் பெற்றுத்தரும் அமைப்பாகும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.